வைட்டமின் டி உற்பத்தி, ஸ்டீராய்ட்ஸ் உற்பத்தி, செல் மெம்பரேன் உறுதித்தன்மை மற்றும் பைல் சால்ஸ் உற்பத்திக்கு தேவையான கொலஸ்ட்ராலை நமது கல்லீரல், அட்ரினல் சுரப்பிகள், இன்டெஸ்டின்ஸ் மற்றும் குனாட்ஸ் உற்பத்தி செய்து கொள்கின்றன. அதாவது நமது உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ராலை நமது உடல் உறுப்புகள் உற்பத்தி செய்யும் ஆற்றல் உள்ளதால் உணவின் மூலம் நமக்கு கொலஸ்ட்ரால் தேவைப்படுவதில்லை. மகிழ்ச்சியான ஒரு தகவல் எனில் எந்த ஒரு தாவர உணவிலும் கொலஸ்ட்ரால் இல்லை என்பதே. விலங்கு உணவுகளில் மட்டுமே கொலஸ்ட்ரால் உள்ளது. உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ராலை உடல் உறுப்புகளே தயாரித்து கொள்வதால் நமது உணவு மூலம், குறிப்பாக விலங்கு உணவுகள் மூலமாக மட்டுமே நமக்கு கிடைக்கும் கொலஸ்ட்ரால் நமக்கு தொல்லை கெடுக்கிறது என்றால் அது மிகையாகாது. உலகில் 75% பேர் லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் கொலஸ்ட்ராலால் அவதிப்படுகின்றனர். இதனால் 4 மில்லியன் இறப்புகள் உலகில் நிகழ்வதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் 81.2% பேர் கொலஸ்ட்ரால் தொல்லையால் அவதிப்படுகின்றனர். தென்னிந்தியாவில் ஏற்படும் மரணங்களில் 10.3% சடன் கார்டியக் டெத் எனப்படும் திடீர் மாரடைப்பால் மரணமடைகின்றனர். கொலஸ்ட்ராலை குறைக்க பரிந்துரைக்கப்படும் மாத்திரைகள் நமது உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ரால் உற்பத்தி செய்யும் செல்களில் சில மாற்றங்களை தடுத்து கொலஸ்ட்ரால் உற்பத்தியை தடுக்கின்றன. இம்மாத்திரைகளால் பல பக்க விளைவுகளும் உண்டாகின்றன. எரிவதை இழுத்தால் கொதிப்பது நின்றுவிடும் எனும் பழமொழிக்கு இணங்க, விலங்கு உணவுகளை தவிர்த்தால் அல்லது குறைத்தால் உடலின் லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் கொலஸ்ட்ரால் குறைந்துவிடும். கொலஸ்ட்ரால் தொல்லையால் அவதிப்படுவதும் அல்லது அதிலிருந்து மீள்வதும் உணவு மாற்றத்தால் மட்டுமே. கொலஸ்ட்ரால் தொல்லையால் அவதிப்படுவோர் சில காலம் விலங்கு உணவுகளை தவிர்த்து ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்ட் டயட் எடுத்துக்கொண்டால் கொலஸ்ட்ரால் தொல்லையிலிருந்து நிச்சயமாக மீள முடியும் என்கிறார் 90 வயதான வாழும் மருத்துவர் டாக்டர் கோலின் கேம்பல். நியூட்ரிஷன் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் மெடிசின் எனவும், ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்ட் டயட் இஸ் த நியூட்ரிஷன் புரோட்டோகால் எனவும், ஒவ்வொருவரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் எனவும், ட்ரக் புரோட்டோகால் அல்ல எனவும் ஆணித்தரமாக அறிவுறுத்துகிறார். கொலஸ்ட்ரால் இல்லாத தாவர உணவை உட்கொண்டு கொலஸ்ட்ரால் தொல்லையிலிருந்து மீள்வதும், தரமான நோயற்ற வாழ்க்கையை உறுதி செய்வதும் நியூட்ரிஷன் பற்றிய சரியான புரிதலுடன் கூடிய மன மாற்றத்தால் மட்டுமே.